Taste the Daily. நெல்லை மாமன்ற கூட்டத்தில் குடிநீர் வரி பாதாள சாக்கடை வரியை உயர்த்தும் தீர்மானத்தை கண்டித்து அதிமுக பெண் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திங்களன்று நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் முத்துலட்சுமி தங்கள் பகுதியில் விநியோகிக்கப்படும் கலங்கலான குடிநீரை பாட்டிலில் பிடித்து வந்து போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், தரமற்ற குடிநீரால் நோய் பரவும் அபாயம் உள்ளதை குறிப்பிட்டும் விடிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் குடிநீர் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதாக விமர்சித்தார். இதையடுத்து அவரும் அதே குற்றச்சாட்டை தெரிவித்த மற்றொரு அதிமுக கவுன்சிலர் அமுதா சுந்தரும் வெளிநடப்பு செய்தனர். எப்பவுமே தண்ணி இவ்வளவு ஒரு சுத்தமே இல்லாம தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு மஞ்சக்காமலை வருது, இப்ப காய்ச்சல் வருது, அவ்வளவு நோய்கள் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டேங்காங்க, வரியை மட்டும் கூட்டுறாங்க. இந்த மாநகராட்சியில இருந்து என்ன ஆட்சி நடக்குது? இந்த மாநகராட்சி பாதாள சாக்கடையும் பொங்கி ஊர் ஃபுல்லா போகுது. பாதாள சாக்கடை அதையும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. சும்மா வந்து சும்மா பாக்குறாங்களே தவிர என் ஊர் வீடு என் வார்டுல ஃபுல்லா குறிச்சியில இருந்து குளானிங்கபுரத்துல இருந்து எல்லா இடமும் பொங்கி போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட எங்களால பதில் சொல்ல முடியல. வார்டில் தண்ணி இப்படிதான் எப்போதும் தண்ணி ரொம்ப கலங்கலா வந்துகிட்டு இருக்கு. அடுத்தாப்புல பூரா பேருக்கு மஞ்சக்காமலை வந்து ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருக்காங்க. மறுபடி என் வார்டில் எல்லா வார்டில் கூட வேலை நடக்கு. என் வார்டில் 2வது வார்டில் ஒரு வேலை கூட நடந்தது கிடையாது. செப்டி டேங்க் உடஞ்சி மாடு உள்ள விழுந்துட்டு பார்க்க ஆள் வர சொன்னா இன்னும் ஒருத்தர் வந்து பார்க்க வர மாட்டாங்க. எதுவுமே பண்ணலை. நான் வந்ததுல இருந்து மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் அவங்க யார்கிட்டே பார்க்கல. ஒரு பாத்ரூம் கூட கட்டி தரல இன்னும் என் வார்டில். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேஜைகள் மற்றும் இருக்கைகள் வழங்கப்பட்டது. புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் கோரிக்கையின் பேரில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான மேஜைகள் மற்றும் இருக்கைகள் வழங்கப்பட்டன. இவற்றை நகர கழக செயலாளர் எஸ்.ஆர். மணிகண்டன் ஏற்பாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் பள்ளியில் ஒப்படைத்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணா பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை வி.என். ரவி மற்றும் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் முருகுமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர் ஏ.எம். காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பிஎல்ஓக்கள் பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தனிச்சியம் தற்காலிக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கழகத்தினருடன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து சாலையில் கொட்டப்பட்ட நெல் குவியல்களை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது நெல்லை கொள்முதல் செய்வதில் விடிய அரசு தாமதம் செய்வதால் நெல் மணிகள் முளைத்து வீணாவதாக விவசாயிகள் ஆவேசப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அதிகார மமதையிலேயே துணை முதல்வர் உதயநிதி பேசி வருவதாக சாடினார். உழைப்பு, அனுபவம், பொது வாழ்க்கைக்குரிய இலக்கணம் முற்றிலும் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு தற்குறியை போல வாய்க்கு வந்ததையெல்லாம் வரமில்லாமல் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது புரட்சித் தமிழக எடப்பாடியார் அவர்கள் மீது இருக்கிற அந்த பயம் என்பதை மட்டும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆகவே இன்றைக்கு அதிகாரம் அமைதியிலே அரசியல் அநாகரிகமாக, அரசியலுடைய அநாகரிகத்தின் உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது 2 கோடி தொண்டர்களையும் 8 கோடி தமிழர்களையும் இன்றைக்கு ஒரு கவலை கொள்கிற, வருத்தப்படுகிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்கள் அரசியல் கட்சி முகவர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடாது என மயிலாடுதுறை ஆட்சியரிடம் அதிமுக சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் திரளான அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் ஆலங்குளம் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் பி.ஜி. ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே.ஆர்.பி. பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பேரூர் கழக செயலாளர் சுப்பிரமணியன் செய்திருந்தார். கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் கரைமேடு கிராமத்தில் பல்வேறு பயன்பாட்டிற்கு உதவக்கூடிய காத்திருப்போர் கூடம் திறக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் திறந்து வைத்தார். பின்னர் அவர் கழக நிர்வாகிகள் கிராம மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. கிளை கழக செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்டோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கடலூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் மற்றும் விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எழில்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். ஒன்றிய கழக செயலாளர் செல்வ அழகானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துரை சண்முகப்பிரபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்னசாமி தலைமை வகித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் NR சிவபதி கலந்து கொண்டு முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாமன்ற கூட்டத்தில் குடிநீர் வரி பாதாள சாக்கடை வரியை உயர்த்தும் தீர்மானத்தை கண்டித்து அதிமுக பெண் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திங்களன்று நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் முத்துலட்சுமி தங்கள் பகுதியில் விநியோகிக்கப்படும் கலங்கலான குடிநீரை பாட்டிலில் பிடித்து வந்து போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர் தரமற்ற குடிநீரால் நோய் பரவும் அபாயம் உள்ளதை குறிப்பிட்டும் விடிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் குடிநீர் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதாக விமர்சித்தார். இதையடுத்து அவரும் அதே குற்றச்சாட்டை தெரிவித்த மற்றொரு அதிமுக கவுன்சிலர் அமுதா சுந்தரும் வெளிநடப்பு செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேஜைகள் மற்றும் இருக்கைகள் வழங்கப்பட்டது. புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் கோரிக்கையின் பேரில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான மேஜைகள் மற்றும் இருக்கைகள் வழங்கப்பட்டன. இவற்றை நகர கழக செயலாளர் SR மணிகண்டன் ஏற்பாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் பள்ளியில் ஒப்படைத்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணா பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை MGR நகரில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை VN ரவி மற்றும் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் முருகுமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். தென்சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர் AM காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் BLOக்கள் பலர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள திருலோகியில் அதிமுக பாகநிலை முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமை தாங்கினார். திருப்பனந்தாள் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் திருச்சி R மனோகரன், தஞ்சாவூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முனைவர் S சத்தியமூர்த்தி, மயிலாடுதுறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் MCP ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஓடையை மறைத்து 4 வழிச்சாலை மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அப்பகுதியில் அதிமுக MLA ஆய்வு செய்தார். 50க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வடிகாலாக அமைந்துள்ள ஆனைவாரி ஓடையை ஆக்கிரமித்து 4 வழிச்சாலைக்கான பணியை விடிய அரசு மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஆனைவாரி ஓடை பகுதியில் புவனகிரி MLAவும் அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான அருண்மொழித்தேவன் ஆய்வு செய்து ஓடையை பாதிக்கும் வகையிலான சாலை பணி கட்டுமானங்களை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிழக்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் அருணாச்சலம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை செயலாளர் ரிதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கியதுடன் முறைகேடுகள் நடைபெறாத வண்ணம் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் 196வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. 196வது வார்டு மாமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த அஸ்வினி கர்ணா பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில்
இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சிங்காரம் உள்ளிட்டோர் அலுவலகத்தை நேரில் பார்வையிட்டதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.